May 18th வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் ஒரு மறக்க முடியாத நாளாக தான் இருந்திருக்கும். பிகாஸ் அப்போ தான் ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் ஸ்டார்ட் ஆகிற நிலைமை அண்ட் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து நடந்தது. அண்ட் அதில் வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா நம்ம வந்து பிளே ஆஃப்ஸ்குள்ளே வந்திருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சிஎஸ்கே வந்து ஆர்சிபி கூட தோத்துருச்சு. அண்ட் அதே சமயம் எல்லா ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதும் பிளேயர்ஸ் வந்து லைக் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுற மாதிரி ஒரு அவங்கள வந்து லைக் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து முடிஞ்ச ஒரு டீம் இந்த லைனில் இன்னொரு டீம் ஆப்போசிட் லைனில் வந்து அவங்க வந்து கை கொடுத்து லைக் ஷேர் பண்ணிப்பாங்க. அண்ட் இந்த வாட்டி வந்து லைக் அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது சிஎஸ்கே மட்டும் லைன் நிட்டாங்க. பட் ஆர்சிபி வந்து ஒரு கம்ப்ளீட் செலிப்ரேஷன் மூடுக்குள்ள போயிட்டாங்க. இந்த பக்கம் ஆர்சிபி டீம் வந்து செலிப்ரேஷன் பண்றதுக்கு போது சிஎஸ்கே டீம் வந்து இந்த பக்கம் வந்து அவங்களை கங்க்ராச்சுலேட் பண்றதுக்கு அவங்களோட சேர் ஆஃப் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து லைன்ல நின்றுருக்காங்க. பட் சின்ஸ் அவங்க வந்து லைக் கம்ப்ளீட்லி அந்த அந்த செலிப்ரேஷனுக்குள்ள போய் ஃபுல்லா டீமை வந்து கண்டுக்காததுனால நம்மளோட மாஹி சாருக்கு வந்து கோவம் வந்து அவர் வந்து க்ளோஸ்க்குள்ளே போகிற மாதிரி ஒரு சீன் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. ஆர்சிபி கேப்டன் விராட் கோலிக்கும் நிறையவே செக்யூரிட்டி த்ரெட் வந்து தான் நியூஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் May 22 ஆர்சிபிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் நடுவில் பிளே ஆஃப் மேட்ச் வந்து போச்சு. அந்த மேட்ச்ல ஆர்சிபி வந்து தோத்துட்டாங்க. ஆர்சிபி விட இப்போ எல்லாருக்கும் மைண்ட் ஓடிட்டு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, 2025 ஐபிஎல்ல MS தோனி விளையாடுவாரா மாட்டாரா, சிஎஸ்கே டீம்ல இருப்பாரா மாட்டாரா? இந்த கேள்வி தான் இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டீம் ஃபேன்ஸ்க்கும் இதே தாட் தான் இருக்குது. இந்த சமயத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிளேயர் அண்ட் கீ பிளேயர் ஆஃப் ஆர்சிபி தினேஷ் கார்த்திக் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காரு ஃப்ரம் ஆல் சார்ட் ஆஃப் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப்ஸ், ஐபிஎல், T20 இது வரட்டும். ஸோ எல்லாத்துலேருந்தும் தினேஷ் கார்த்திக் வந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. அவருக்கு வந்து நிறைய பேர் அவரோட டீம்மேட்ஸ், கோலியா இருக்கட்டும், அவரோட கோச்சா இருக்கட்டும், ஸோ எல்லாரும் வந்து தேங்க்யூ மாதிரி சொல்லி ஒரு வீடியோ யூடியூப் சேனல்லேயே கூட அப்லோட் பண்ணிருக்காங்க. அண்ட் அட் சேம் டைம் எல்லாரும் நிறைய பேர் வந்து கிளாப் பண்ணி அவரை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணி தேங்க்யூ ஃபார் பீயிங் இன் ஆர்சிபி அந்த மாதிரி சொல்லி அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னதுன்னா, மாஹி வந்து 2025 மேட்ச் விளையாடுறாரோ இல்லையோ, பட் ஆஸ் பர் இன்ஃபர்மேஷன் மாஹி வந்து இந்த வருஷம் 2024 ஐபிஎல்லேருந்து விலகிடுறாருன்னா நியூஸ் வந்து இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மாஹிக்கும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சூப்பராக ஒரு ஈவெண்ட் மாதிரி அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரபிளாக ஏதாச்சும் மூமெண்ட் பண்ணியிருந்தா சீரியஸ்லி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் மாஹி வந்து கோவப்பட்டு போறதை வந்து உங்களால ஈஸியாக அந்த வீடியோவில் வந்து கிளியரா பார்க்க முடியும். மாஹி ஒன்ஸ் இந்த மாதிரி இக்னோர் பண்ணிட்டு போறதுனால சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. சின்ஸ் அவரோட லாஸ்ட் கேம், அவரோட லாஸ்ட் சீசன், ஸோ இதில் வந்து மாஹி வந்து இவ்வளோ டிசப்பாயிண்ட் ஆகுறது பார்த்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க. அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தது தட் மாஹி வந்து நெக்ஸ்ட் இயர் 2025 ஐபிஎல் வந்து விளையாடுவாரா மாட்டாரா, சிஎஸ்கே டீம்ல இருப்பாரா மாட்டாரா, அந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் வந்திருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற இந்த கேள்விக்கான விடை வந்து CEO ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. பட் அது வந்து ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர்னு கூட சொல்ல முடியும். CEO ஆஃப் சென்னை சூப்பர் கிங்ஸ் மிஸ்டர் காசி விஸ்வநாதன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, we do expect, அதாவது தோனி வந்து நெக்ஸ்ட் 2025 ஐபிஎல்லையும் விளையாடலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவர் வந்து வராதது அவரோட இஷ்டம்னு கூட சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனி என்ன சொன்னாலும் அவரோட வார்த்தைகளுக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. தோனி வந்து நெக்ஸ்ட் ஐபிஎல் விளையாடுவேன்னு அவர் சொன்னாலும் சிஎஸ்கே டீமுக்கு ஓகே, அவர் வந்து விளையாடலன்னு சொன்னாலும் சிஎஸ்கே டீமுக்கு ஓகே, அந்த மாதிரி ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் லாஸ்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம கேட்குற இந்த பதில், அதாவது MS தோனி வந்து நெக்ஸ்ட் 2025 ஐபிஎல் சீசன்ல விளையாடுவாரா மாட்டாராங்கிற கேள்விக்கான பதில் வெறும் MS தோனியால் அவரால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் கடைசியாக எதால முடிச்சிருக்காருன்னா, MS தோனி ஐபிஎல் 2025 சீசன் வந்து விளையாடுறதும் அவர் கையில் தான் இருக்குது. வி லெஃப்ட் இட் அப் டு ஹிம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சொல்லிட்டு காசி விஸ்வநாதன் வந்து அவரோட லைக் அந்த ஒரு வீடியோ வந்து அவரோட இன்டர்வியூ வந்து முடிச்சிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இந்த இம்பாக்ட் பிளேயர்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது நிறைய லைக் பிளேயர்ஸை வந்து ஒருத்தருக்கு பதிலாக இன்னொரு, அதாவது நம்ம வந்து நார்மல் கிரிக்கெட் ஆடும்போது லைக் பைஸு ஆர்எல்ஸ் லைக் பிளேயர்ஸ் மாற்றி போல ஓகே நீ விளையாடாத, நான் உனக்கு பதிலாக நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஒரு ஆப்ஷன், அதாவது இந்த இம்பாக்ட் பிளேயருங்கிற ஆப்ஷனை வந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு நிறையவே பிளேயர்ஸ் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாங்க. பிகாஸ் இந்த இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, மாஹி வந்து தோனி வந்து நெக்ஸ்ட் சீசன்ல வந்து இந்த இம்பாக்ட் பிளேயராகவும் விளையாடுறதுக்கு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இம்பாக்ட் பிளேயர்ன்ற ஆப்ஷனை எடுக்கிறதுக்காக நிறையவே பிளேயர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து எந்த விதத்தில் உண்மையோ போயோன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி கேட்டுட்டேன் தட்
மாஹி வந்து 2025 ஐபிஎல்ல விளையாடினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆர்எல்ஸ் இந்த ஐபிஎல் 2024 சீசனோட நம்மளோட எம்எஸ் தோனி, நம்மளோட தலை எம்எஸ் தோனியோட கிரிக்கெட் கேரியர் வந்து முடியிற மாதிரி இருந்ததுன்னா அவருக்கு நீங்க வந்து என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்னு போட்டுருங்க.